நாய் இருக்கியா டெர்மினேட்டர் கூதி சாஃப்ட்வேர் கூட யூஸ் பண்ண தெரியாத நாய் சைட்டு. என்னது நீ என்ன பேசிட்டு நீ இங்க அவன் வந்துட்டு எல்லாம் தெரியும் அவனுக்கு. அவனுக்கு வந்து போஸ் கத்து கொடுப்பாரு எப்படி ஆக்ட் பண்றது, எப்படி 2-4 பேருக்கு பேசிட்டு இருந்தா டக்குன்னு வந்து ரூமை லாக் பண்றது, அவரை வாய்ஸ் இங்க போடுறது எல்லாம் அவருக்கு தெரியும். போஸ் கத்து கொடுப்பாரு. நீ என்ன கத்து கொடுக்குற? நீ என்ன கத்து கொடுக்குற? எல்லாம் இருக்கியா நீங்க காமெடிய சிஸ்டம் ஹேக்கிங்க பத்தி கேள்விப்பட்டிருக்கேன். சிஸ்டம் ஹேக்கிங் எனக்கு என்னன்னு தெரிஞ்சா அவனுக்கு இப்போதைக்கு 50 ஐடி ரூம்ல இருந்தது, பெயிட்டோட ஐடி ரூம்ல இருந்தது. ஓகேயா எல்லா சிஸ்டம் கிராக் பண்ணிட்டானா, அதுல பெயிட்டோட சிஸ்டம் கிராக் பண்ணிட்டானா, மாட்டிக்கிச்சு. பெயிட்டோட சிஸ்டம் கிராக் பண்ணி மாட்டிக்கிச்சு. பெயிட்டோட போட்டோ எல்லாம் எடுத்துட்டான். பாத்துக்கீங்களா, பயங்கர கிராக்கர், சரியான கிராக்கர் பாவ. இந்த மாதிரிலாம் ஒரு காமெடி அவனா தான் பண்ண முடியும். நான் முதல்ல சொல்லிவிட்டேன் அவன் ஜோக்கர். அவங்க அந்த டீம் குரூப் ஜோக்கர் அவர் தான். ஜோக்கர் இருந்தாலும் நல்லா இருக்கும் கேம் கேட்கும். எதா இருந்தாலும் சரி எல்லா வேலையும் ஒரு ஜோக்கர் இருக்கு. ஒழுங்கா சொல்லுங்க சீதா. போஸ்னா எனக்கு காதுல வந்து பூப்ஸ் மாதிரி இருந்துச்சு. யாரு அவரு? போஸ் கம்பெனியோட ஓனரா அவரு? அவெல்லாம் ஹீரோ, 208 ஹீரோ, சூப்பர் ஸ்டார் 3 பிக் ஹீரோ. அவங்கதான் ஹீரோ, புரியுதா? மற்றவங்க நம்ம தான் ஜீரோ. அவங்களுக்கு எல்லாம் தெரியும். இருப்பாங்களே சீதா சொல்லுங்க. ஹீரோயின் ஹீரோ இருக்கும்போது ஹீரோயின் இருப்பாங்களே, யாரு அது? தெரியுமியா? இருக்காங்க ஹீரோயின் இருக்காங்க. வரும் கூடிய சீக்கிரம் வெளியோ அந்த ஹீரோயின் பேர்லாம். ஹீரோ பேருக்குலாம் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கான். தேவடியா போட்டா பாரு ஏன் ஆளுகிட்ட பேசுறான். எந்த தேவடியா நாய் போட்டா புண்டை யாளுக்கு மெசேஜ் அனுப்பிச்சிருக்கா சீதா. யாளுக்கு மெசேஜ் அனுப்பிச்சு பூலவும் இருக்கு. அவர் ரிப்ளையே பண்ணலையா தேவடியா பையன். அஞ்சலிக்கு மெசேஜ் அனுப்பிச்சு ஒருத்த ஊம்புறான மயிறு தேவடியா உண்மை அப்பயே புடிச்சு வாங்கணும் போல இருந்தது. போட்டா பாரு என்கிட்ட சொல்றான் மச்சான் அஞ்சலிக்கு மெசேஜ் அனுப்பிச்சுன்னா ரிப்ளையே குடுக்கல. உண்மைல டேய் சட்லி பூண்டா எப்படா ரிப்ளை கொடுப்பா? தேவடியா பாருங்க எப்படி ரிப்ளை கொடுப்பான்னு நினைச்சிட்டு இருக்கேன். நம்பர் மாத்திட்டா போல இருக்கு. என் நம்பர் கூட என்கிட்ட கேட்கறான். பூல ஊம்பு மண்டி போட்டு என் பூல ஊம்பு ஒருத்தன் ஆயா கூதிய நம்பர் கொடுக்குறேன். நீ பார்த்த அந்த பாவி போட்டோ எங்கெங்கயோ போய் கச்சிட்டு உண்டிய மாட்டேச்சா. சரி விடு. மழை ஒண்ணுக்குள்ள ஒண்ணு இந்நேரம் நம்ம இவ்வளவு நேரத்துக்கு நம்ம எனிமையா ஒண்ணுமே வரலையா? ஏதாவது ஸ்பை வேலை பார்த்துட்டு உட்காந்து இருக்கோம். ஒண்ணும் இல்ல ரூம்ல அப்படியே கம்யூனிட்டி புட்டைகளா ஸ்பை வேலை பார்த்துட்டு கம்யூனிட்டி எல்லாம் வாங்கடா யாராச்சும் ஒரு ஆளு சொல்லுங்களா? அப்படியே உட்காந்துருக்கோம். உட்காந்து ரெக்கார்ட் பண்ணிட்டு இதே வேலை புட்டியா போச்சு. பைக்க பிடிச்சி வந்து பேச மாட்டாங்க. அப்படியே ரெக்கார்ட் பண்ணி அப்புறம் போஸ் கிட்ட போட்டுக்காங்க. போஸ் இப்படிதான் நடந்துச்சு இன்னைக்கு பாத்துக்கோங்க போஸ், இன்னைக்கு ஒன்று நடவடிக்கைதான், இதுக்குள்ள நடவடிக்கை என்ன செய்வோம் சொல்லுங்க போட்டேன். அதாவது நீங்க இப்ப நம்ம என்ன செய்யறோம்னா உடனே ஆளுக்கு ஒரு ரூம் ஐடி விடுங்க. யாரு போட்டாச்சும் இது பண்ணி போட்டாரு. அவன் ஒரு மணி புண்டடா, சொறி நாய் மணி. அது நாய் சொறி நாய் மணி. இங்க போட அப்லோட் பண்ணி லிங்க் போட மாதிரி பார்ப்போம். அப்படி இருக்காங்க. அது என் செட்டில் இருக்குது. என் செட்டில இருந்து எப்படி உங்க சிஸ்டம் உங்க எத்தனை வந்து எனக்கு தெரியாது. அவன் எப்படி தெரியுமா இருக்கான் மண்டையில. நான் என் செல்போன்ல இருக்குது அது. அது வந்து எப்படின்னா கொண்ட மண்டையினாட இருக்குது. கண்ணாடி எல்லாம் போட்டு வீட்டுல பின்னாடி பேக்ரவுண்ட்ல கேட் எல்லாம் நிக்குது. அன்னைக்குமா அவன் வீட்டுல இருந்து அந்த போட்டோ எடுத்துருக்கான்னு நினைக்கிறேன். செல்போன்ல தள்ளுது. அது வந்து ஈஸியா செல்போன்ல வரல தள்ளிட்டு கம்ப்யூட்டர் தள்ளி எப்ப பார்த்தாலும் படிக்கிற வேலையாவே சொல்லு நீ.
எப்ப பார்த்தா செல்போன்ல வேலையோடு கிராக் பண்ணோம்னா சுத்தில எடுத்து சிஸ்டம் மேல அடி, மண்டையில அடி, கொண்டையில அடின்றது. எதனா ஒரு உருப்படியா இதே கொடுக்குற எல்லாம் உடைக்கிறது தான் சொல்றேன். ஷாஜி கவனிக்கலடா. ஓகே, இப்பதான் குளிச்சுட்டு வந்தேனா மறுபடியும் வந்தேன். ஓகே, அதான்டா எந்திரிச்சேன். இது காலையில இருந்தானா கிட்டத்தட்ட ஒரு மணி நேரமா பிஎம் அமைச்சு நிக்கிறேனா. சரி, வணக்கம் கிக்கர் ப்ரோ, வணக்கம் 746, வணக்கம் ராக்கி ப்ரோ, எல்லாத்துக்கும் வணக்கம். வணக்கம் வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம். ஓ, திருப்பாச்சனா நிக்கிறாப்ல. திருப்பாச்சனாக்கு வணக்கம். இப்போ உயிர் காப்பான்னு தோழன் சொன்ன மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப் வந்து உயிரெல்லாம் காக்க முடியாது. எல்லாம் அந்த அளவுக்கு போயிடக்கூடாது. அப்புறம் நான் வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பா போய் ஒரு படம் ஒன்று வந்தது பாத்தியா? இன்னொரு படம் உண்டு. என்ன படம் அது? தமிழ் படம் வந்து பார்த்தேன் ஒரு கிட்டத்துல. தமிழ் படம் எல்லாமே நாகரிகமா தான் இருக்கு. என்ன பத்தி சொல்றேன்னு தெரியலையே. அந்த ஒரு பொண்ணு வந்து அந்த பொண்ணு வந்து ஸ்கூல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பா படிக்குது, கடைசியில வேற மாதிரி பண்ணுது. ஃப்ரெண்ட்ஷிப்பா சாக